சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சியில் அவங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் அற்புதமாக நம்மகிட்ட பேசிட்டு வராரு. உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, என்கிட்டயும் ஆண்டவர் அற்புதமாக பேசுகிறாரு. வேதம் என்பது இருப்புறங்கற்குள்ள பட்டயம். மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசிட்டு வராரு. நம்ம தயாராகும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஈசாக்கு அதை நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு அதை நிறைவேற்றினார். அப்படியே வரிசைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே வரார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டே வந்தார். அதுக்கப்புறம் உபாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் தராரு. அதெல்லாம் பின்பற்றுனா உனக்கு இந்த ஆசீர்வாதம் தருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பின்பற்றுனா நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இப்போ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருவார், சோதிச்சு கொடுக்குறாரு. இங்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தராரு. எதில் அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்போ வேதம் என்பது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு நிறையா இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டு போயிருக்காரு, நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு. நித்திய ஜீவனா என்ன? இப்போ நம்ம இருக்குது, நம்மளும் இப்போ ஜீவனோட உசுரோடு தானே இருக்கோம். ஆமாம். ஆனால் இந்த உயிர் இந்த மாம்சத்தில் இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த உடல்லேருந்து இந்த உயிர் பிரிந்து சென்றுவிடும். ஆனால் நித்திய ஜீவன் என்பது ஆண்டவர் நமக்கு தரப்போகிற நித்தியமான ஜீவன். அது மரணம் இல்லாத வாழ்வு. நம்ம இருந்து கொண்டே இருப்போம் ஏசப்பா கூட. ரொம்ப அற்புதமான உன்னதமான அனுபவம். அதுக்காக நம்ம தயாராகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆண்டவர் தன்னோட உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து, நான் திரும்ப உன்னிடத்தில் வருவேன், வந்து உன்னை என்னிடத்திற்கு, என்கிட்ட நிறைய வாசனை, பிதாவின் இடத்துல நிறைய வாசலை இருக்குது, அதில் ஒரு வாசலை என்னோட உன்னை வச்சுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அன்பான தேவன். அதுக்காக தான் போயிருக்கிறாரு ஆண்டவர். திரும்ப நிச்சயமாக ஏசப்பா வருவார். அதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நித்திய ஜீவனை தருவேன் அப்படின்ட்டு. இப்போ நித்திய ஜீவனை ஏசப்பா நமக்கு தருவார். அவரோடு நம்மளை வாழ வைப்பார். அது நம்ம குறிக்கோளாக இருக்கணும், அதான் நோக்கமாக இருக்கணும். அதை நோக்கி நம்ம ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நித்திய ஜீவனை தருவார். கண்ணை மூடி நம்ம ஜெபம். ஏசப்பா, எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்களா ஆண்டவரே? எங்கள் நித்திய ஜீவனை தாங்க ஏசப்பா. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். எந்த காரியங்களும் எங்கிட்ட தடையாக இருக்குதோ, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த காரியங்களும் எங்களை பின்னோக்கி இழுக்குதோ அந்த காரியத்தில் ஆண்டவரே அதை கட் பண்ணி போடுங்க ஏசப்பா. அதெல்லாம் இல்லாமல் பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினாலே உங்கள் வல்லமையினாலே ஏசப்பா அந்த காரியங்கள் எங்கிட்ட எடுபட்டு போட்டோம் ஆண்டவரே. தேவன் நாம மேசமாக மகிமைப்படுவதாக. பரிசுத்த தேவனே, எங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி கொடுத்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்கள் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாங்க ஏசப்பா. இயேசுக்குள்ள ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.